ராதே கிருஷ்ணா. வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரதசப்தமி விரதம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரதசப்தமி விரதம் எந்த நாளில் நம்ம வழிபடணும், அதுக்குண்டான பலன்கள் என்னென்ன, அதுக்குண்டான பூஜைகள் என்னென்ன, நம்ம ரதசப்தமி விரதம் இருந்தால் என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரதசப்தமி விரதம் தை மாதம் வளர்பிறை சப்தமி திதியில வரக்கூடிய நாள், சூரியன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம், சூரிய ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப மகிமைகள், சிறப்புகள், மங்களங்கள் தரக்கூடிய சூரிய பகவானுக்காகவே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய வருஷத்துல ஒரே நாள் வரக்கூடிய விரதம் ரதசப்தமி விரதம் அப்படிங்கிறது. இந்த ரதசப்தமி விரதம் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக இதனுடைய முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஹைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸில் நான் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு மேலேயே எடுத்துகிட்டு இருக்கேன். நாராயணியம் 5 பேட்சுக்கு நான் சொல்லி கொடுத்து முடிச்சிருக்கேன். அஷ்டபதி 2 குரூப், அதாவது அஷ்டபதி 1 குரூப் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். சௌந்தரலகரி 2 குரூப் சொல்லி கொடுத்துருக்கேன். தேவி மகாத்மியம், ஸ்ரீபாத சப்ததி, மூக பஞ்சசதி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே 2 பேட்ச் நான் எடுத்திருக்காங்க. விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லோகங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ திருப்புகழ் எடுக்க ஆரம்பித்து 1 மாதம் ஆச்சு. திருப்புகழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது முழுவதுமே நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கிளாஸ் இப்போ ரன்னிங்கில் இருக்குது, எதை சேரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த பதில் உங்களுக்கு உண்டான மெசேஜ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் மெசேஜில் ரிப்ளை பண்ணுறேங்க. வாங்க இப்போ வீடியோவில் ரதசப்தமி விரதம் பற்றிய முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரதசப்தமி அப்படின்னாலே எருக்கை இலைகள் வச்சு தாங்க நம்ம ஸ்நானம் பண்ணணும். இது எருக்கை இலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. பீஷ்மருக்கு மோட்சம் கிடைச்சதே இந்த எருக்கை இலைகள்னால தான் அப்படிங்கிறது. 7 எருக்கை இலைகள் நம்ம இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமாக சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இலந்த பழம் அதே மாதிரி நான் 7 இலந்த பழம் எடுத்திருக்கேன். 7 எருக்கை இலைகள், 7 இலந்த பழங்கள், அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். இலந்த பழங்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அது தவிர்க்கலாம். ஏன்னா இலந்த பழங்கள் எல்லா பக்கம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஒரு சில இடங்களில் கிடைக்கிறதும் இல்லை. இப்போ இதில் காசு வைக்கணும். 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா இந்த மாதிரி காசு வைக்கணும். அதுக்கப்புறமாக அட்சதைகள் கொஞ்சமாக ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் இந்த எருக்கை இலைகளில் நம்ம வைக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ரதசப்தமி அன்னைக்கு காலையில் இந்த எருக்கை இலைகள் நம்ம தலைகளில் வச்சு நம்ம அப்படியே குளிச்சிடணுங்க. இந்த காசு நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கோவில்களில் உண்டியில் எல்லாமும் போடக்கூடாது. தெருவோரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காசை நம்ம அப்படியே தானமாக கொடுத்துடலாம். இந்த வருஷம் ரதசப்தமி 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குங்க. காலையில் நம்ம ஸ்நானம் பண்ண வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா 4:56 6:36 வரைக்கும் அந்த டைம் நல்ல டைம். அந்த நேரம் நீங்கள் குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக பூஜை அறையில் நம்ம எல்லாமே சுவாமி படங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமாக நம்ம பொங்கலெல்லாம் செஞ்சு வச்சு ரதம் வரைஞ்சி பூஜைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். அதுவும் எப்படிங்கிறத பார்க்கலாம். 2 இயற்கை இலைகள் நம்ம தோல் புறத்தில் மேல் பக்கம் வச்சுக்கணும். 1 தலையில் வச்சுக்கணும். கண்கள் மேலே 2 வச்சுக்கணும். நெற்றியில் மேலே 1 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கால் பாதங்களில் 2 பாதங்களையும் 1 வச்சுக்கணும். அந்த மாதிரி 7 கணக்கு வர மாதிரி வச்சு நம்ம குளிக்கணும். ஆனால் நாங்கள் அப்படி குளிக்கிறது கிடையாது. தலை மேலே வச்சு அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி ஸ்நானம் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் வைக்காமல் குளிக்கணுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது இந்த நாளில். 7 தலைமுறை சாபத்தையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த ரதசப்தமி விரதம். தலையில் வச்சு நம்ம குளிக்கக்கூடிய அந்த இயற்கை இலைகள், இலந்த பழம், அந்த அட்சதைகள் எல்லாம் நம்ம குளிக்கக்கூடிய அந்த குளியல் ரூமில் கீழே விழுந்துடும். அதை எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சு கைகால்கள் படாத இடமாக அதை தூக்கி வீசிடுங்க. குப்பையில் போடாதீங்க. பீஷ்மருக்கு மோட்சம் அளித்த இந்த எருக்கன் இலைகள் எப்படி நம்ம தலையில் வச்சு குளிக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளோ பலன்களா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். இது நம்ம பீஷ்மருக்கு எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தப்ப அவருடைய உயிர் அவ்வளோ சீக்கிரமாக அவரை விட்டு பிரியாமல் இருந்தப்ப வேதவியாசர் இந்த மாதிரி சொன்னாராம்.
அர்க்கபத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்க்கம் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது தான் பொருள். சூரியனினுடைய முழு சக்தியும் இதில் இருக்குது. அதனால் இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களில் வந்து எல்லா பக்கமும் நான் வந்து அலங்கரிக்க போகிறேன், அது எல்லாமே வந்து உன்னை புனிதப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரனுடைய உடல் முழுவதும் ஒரு இடம் விடாமல் அந்த அர்க்கபத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எருக்கன் இலைகளால் பீஷ்மருக்கு வேதவியாசர் வந்து அப்படியே முழுவதும் வச்சு இருந்தாராம். அந்த உடல் முழுவதும் அவர் அந்த மாதிரி எருக்கை இலைகளால் பீஷ்மருக்கு வச்ச உடனேவே பீஷ்மருக்கு உயிர் வந்து உடம்புலேருந்து பிரிஞ்சிருச்சான். சப்தமி திதிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அஷ்டமி திதியில் பீஷ்மருக்கு உண்டான தர்ப்பணமும் நம்ம முன்னோர்களுக்கான திதியும் நம்ம செஞ்சு வழிபடுறப்போ நம்மளுக்கு சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இதிலிருந்து முழுமையாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ரத சப்தமி அப்படிங்கிறதுல வந்து அந்த ரதம் தான் சூரிய பகவானுக்குரிய இந்த நாளில் வந்து நம்ம வரையக்கூடிய முக்கியமான ஒன்று. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கலர்பொடிகள் எல்லாம் உபயோகம் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரதம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு எந்த மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் கலர் கோலப்பொடிகள் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரதம் போட்டிருக்கேன். ரத சப்தமி அன்னைக்கு நம்ம பூஜா ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சதுக்கப்புறமாக நெய்வேத்தியமாக பால் பொங்கல், சக்கரை பொங்கல், தேங்காய் பழம் எல்லாமே வைக்கணும். ரதம் வந்து கண்டிப்பாக பூஜை அறையில் வந்து வரையணுங்க. உங்கள் பூஜை அறையில் வந்து இடம் இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு பலகை ஏதாவது இருந்ததுன்னா அதில் வரைஞ்சி கூட நம்ம அந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறமாக பொங்கலெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். எங்கள் வீட்டு வழக்கப்படி நாங்கள் வந்து சக்கரை பொங்கல், பால் பொங்கல் நெய்வேத்தியமாக வைப்போம். உங்கள் வீட்டில் வந்து எப்படி வழக்கமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ரத சப்தமி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல் படியில் கண்டிப்பாக ரதம் வரையணுங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. சூரிய பகவான் வந்து 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வருவார். அதுக்காக அவரை வந்து நினைவுபடுத்தும் விதமாக நம்ம வந்து இந்த மாதிரி ரதம் வரைஞ்சு அதில் வந்து சூரிய பகவானையும் வரைஞ்சு நம்ம வந்து கும்பிட்றதுனால மென்மேலும் நம்ம குலவிருத்தி அடையும், எப்போவுமே வந்து செல்வ செழிப்போட நம்ம வீடு இருக்கும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரத சப்தமி விரதம் வந்து விடாமல் நம்ம செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து வாசல் படியில் சூரிய பகவானுக்கு உகந்த மாதிரி அந்த இடத்துலையே பொங்கல் வைப்பாங்க, மொட்டை மாடியில் வைப்பாங்க. வாழை இலையில் வந்து வச்ச பொங்கலை வந்து சூரிய பகவானுக்கு படையலாக வச்சு வழிபாடு செய்வாங்க. நம்மளுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி வசதி இல்லைன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடுகள்லையே வச்சு நம்ம பூஜா ரூமில் வந்து சூரிய பகவானுக்கு ரதங்கள்லாம் வரைஞ்சி அந்த மாதிரி வழிபாடு செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம் தாங்க. உங்கள் வீடுகளில் வந்து ரத சப்தமி விரதம் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னா என்னன்னு தெரியல, இது செய்யலாமா அப்படின்னாலும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தினமுமே நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுவீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சு உங்களுக்கு எந்த பொருள், அதாவது என்ன நைவேத்தியம் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ முடிஞ்சால் சக்கரை பொங்கல் செய்யுங்க, இல்லாட்டி கல்கண்டு, வாழைப்பழம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல சாமிக்கு வச்சு நீங்கள் நைவேத்தியமாக வச்சதுக்கப்புறமாக சூரிய பகவானுக்குரிய இந்த சின்ன மந்திரம் போதும், அதை மட்டும் 4 வரிகள் உச்சரிச்சிங்க அப்படின்னாலே சூரிய பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுவார். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாளில் வந்து வழிபாடுகள் செய்கிறோமோ கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வழக்கமாக உங்கள் வீடுகளில் வந்து இல்லை அப்படின்னா கூட சின்ன சின்ன இந்த ஸ்லோகங்கள், சூரிய பகவானுக்குரிய இந்த ஸ்லோகங்கள் சொன்னாலே போதும், அவர் வந்து ரொம்ப மனசு சந்தோஷப்படுவாருங்க. சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் 2 மந்திரங்கள் இருக்குது, ரெண்டுமே இப்போ பார்க்கலாம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். அடுத்தது ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத்து. அடுத்தது இன்னொரு சூரிய பகவான் மந்திரம். காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி. இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.